வணக்க நேயர்களே, மற்றும் ஒரு நெட்டிக்கண் நிகழ்ச்சியினூடாக அணிந்திருக்கின்றோம். சமகால அரசியல் பொருளாதார விடயங்களை அலசி ஆராய்ந்து வருகின்ற நெட்டிக்கண் நிகழ்ச்சியை இந்த வாரமும் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றத்தை அதைத் தொடர்ந்து உலக நாடுகள் எதிர்நோக்கி வருகின்ற பொருளாதார மற்றும் எரிபொருள் நெருக்கடி என்ற இந்த விடயங்கள் சார்ந்த விடயங்களை தான் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். விசேடமாக பார்க்கின்ற போது எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இலங்கையில் இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் எதிர்காலத்தில் ஏற்படுத்த போகின்ற எதிர்ப்பு கூறல்கள் அவை தொடர்பாக தற்போதைய அரசாங்கம் இவ்வகையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அரசாங்கம் எடுத்து வருகிற நடவடிக்கைகளினுடைய அந்த விடயங்கள் எவ்வாறாக அமைகிறது, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அமைகின்றதா என்ற விடயங்கள் தொடர்பாகும். அதேவேளை நாங்கள் இந்த விடயங்கள் அதாவது இந்த சர்வதேச விவகாரங்களோடு இணைத்ததாக தமிழ் மக்களுடைய அரசியல் சார்ந்த தீர்வு தொடர்பான விடயங்களும் வகையிலே இந்த காலப்பகுதியிலே செல்வாக்கை செலுத்த போகின்றது போன்ற விடயங்களை நாங்கள் ஒருமித்து பார்ப்பதற்காக இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்காக நாங்கள் இன்று எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்திருக்கின்றோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பாவண்ணா அரியநேந்திரன் அவர்கள். முதலில் நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம். 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 மத்திய கிழக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதட்ட நிலை தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கிறது? உண்மையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டம் ஏற்படுவதற்கு முன்பு அமெரிக்கா, ஈரான் போன்ற நாடுகளில் ஏற்பட்ட அந்த தாக்குதலின் விளைவு இப்பொழுது மத்திய கிழக்கை நோக்கி இரு நாடுகளும் மாறி மாறி அந்த தாக்குதல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதன் ஊடாக மத்திய கிழக்கில் ஊடாகத்தான் பல்வேறுபட்ட பொருட்கள், குறிப்பாக எரிபொருட்கள் ஆக இருக்கலாம் அல்லது வேறு எந்த பொருட்களாக இருக்கலாம், அனைத்து பொருட்களுக்கும் அந்த கடல் வழி ஆக அல்லது விமானம் மூலமாக வருகின்ற அந்த பொருளாதார தடை என்பது பொருளாதாரத்துக்கான ஒரு பின்னடைவு என்பது கூடுதலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதைவிட மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தமட்டில் இலங்கையைச் சேர்ந்த 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் மத்திய கிழக்கிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனூடாக கூட அவர்களின் பொருளாதாரம் இங்கு ஸ்தம்பிதமடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதைவிட இந்த இலங்கையை பொறுத்த மட்டில் உல்லாச பிரயாணிகள், வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் கூட வருகின்ற மார்க்கமாக இந்த மத்திய கிழக்கின் ஊடாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் தாக்கமும் இலங்கையிலே ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பொதுவாக இந்த 2ஆம் உலக போருக்கு பிற்பட்ட காலத்தில் இருந்து பாவிக்கப்பட்ட ஆயுதங்களுடன் இப்பொழுது என்ன நடக்கின்ற இது ஒரு 4வது அல்லது 3வது உலக மகா யுத்தம் என்பதற்கு அப்பால் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த போர் என்பது நவீன மயப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு பாரிய ஒரு விளைவுகளை எதிர்காலத்திலே ஏற்படுத்தக்கூடியது. மக்கள் அழிவுகள் குறைய இருந்தாலும் கூட பொருளாதார அழிவுகள் என்பது கூடுதலாக இருக்கும். அதனால் பல்வேறுபட்ட நாடுகள் அதில் பாதிப்படையும். அதில் எங்கள் சிறிய நாடாக இருக்கின்ற இலங்கையிலே மிக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்திய பெருங்கடலில் அண்மையில் ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று மூழ்கடிக்கப்பட்டிருக்கூடிய விடயம் குறிப்பாக இலங்கை மற்றும் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருப்பதாக பல்வேறும் அந்த விடயங்கள் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். உங்களுடைய பார்வையில் அமெரிக்காவினுடைய நடவடிக்கை எவ்வாறாக அமைந்திருக்கின்றது? உண்மையில் அந்த ஈரானிய போர்க்கப்பல் இந்திய பெருங்கடலில், அதாவது இலங்கை அண்டிய பகுதியில் தான் அது மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் போர் என்று வருகின்ற போது அவர்கள் எந்த நாட்டையும் அனுசரித்து செல்லுகின்ற வாய்ப்பாக அவர்கள் பார்க்கவில்லை. உண்மையிலே ஒரு இந்தியாவிலே அவர் இருந்து அந்த பெருங்கடலில் இந்த தாக்குதல் செய்ததை நாங்கள் இந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த போரின் மையங்கள் அங்கு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற போது இந்த எல்லைக்குள், அதாவது இந்து சமுத்திர எல்லைக்குள்ளும் அந்த போரை நீடிக்கின்ற போது இங்கும் பல்வேறுபட்ட அபாயகரமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் நாங்கள் ஒன்றை பார்க்காது பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்படுகின்றது. இந்தியாவிலே இருந்த அந்த மாலுமிகள் மாத்திரம்தான் சென்றார்கள் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதைவிட போர் பயிற்சிக்காக ஈரானியர்கள் இருந்து இந்தியாவுக்கு சென்று திரும்புகின்ற போது அதில் தாக்குதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் எந்த தாக்குதலாக இருந்தாலும் இந்த கடல் எல்லையிலே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த எல்லைகளிலே வைத்து அவ்வாறான ஒரு தாக்குதல் இடம்பெற்றது. அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த மட்டும், அது ஈரானை பொறுத்த மட்டும் அவர்கள் தங்கள் பலத்தை காட்டுவதற்காக எந்தெந்த மார்க்கங்களை கையாளுகின்றார்களோ அது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போர்க்கப்பல், ஈரானிய போர்க்கப்பல் தாக்கப்பட்டதுக்கு பிறகு உடனே இலங்கையிலே வந்த செய்தி என்னவென்றால் ஒரு விபத்து என்று முதல் கூறப்பட்டது. ஆனால் அதற்கு சரியாக 2 மணித்தியாலங்களினால் அமெரிக்காவே தாங்கள் தான் அதை தாக்கிவிட்டோம் என்று அவர்கள் அதுக்கு உரிமை கோரி இருந்தார்கள். ஆகவே இந்த
இது ஒரு இறையாமையை பாதிக்கின்ற ஒரு இதாக இருக்கின்றது. அதைவிட இலங்கையிலே இருந்து சென்ற கடற்படையினர் தான் அதில் 35 பேரை காப்பாற்றியிருக்கின்றார்கள். ஆகவே இலங்கையிலும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது பார்ப்பீர்களா என்றால் இது அரசியல் மயப்படுத்தப்பட்டு இன்று நேற்று கூட பாராளுமன்றத்தில் கடந்த பாராளுமன்றத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் செயலாளராக இருக்கக்கூடிய செயலாளர் அங்கே பேசியிருக்கின்றார். என்னவென்றால் இத்தார் நிகழ்வு ஜனாதிபதி அவர்கள் அழைத்து இருக்கின்றார். ஈரான் தாக்குதல் அல்லது ஈரானிய பெருந்தலைவர் இறந்ததுக்காக கண்டனம் தெரிவிக்காத ஜனாதிபதி அவர்கள் இந்த இத்தார் தினத்தை கொண்டாடுவதற்கு நாங்கள் போகக்கூடாது என்ற பகிஷ்கரிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். இதுபோன்றுதான் இந்த கப்பல் தொடர்பான விடயத்திலும் இலங்கையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் மாறி மாறி அந்த கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றது. இலங்கையை பொறுத்தமட்டில் இந்த போர் நீடிக்கக்கூடாது என்ற விடயம் இருக்கின்றது. ஆனால் இவ்வாறான தாக்குதல் வருகின்ற போது இன்னும் ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஆகவே இந்த அது ஈரானாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம் அல்லது வேறு நாடுகளாக இருக்கலாம். அவர்கள் இந்த கடல் பரப்பில் இருந்து வேறு கடல் பரப்பில் அது இந்து சமுத்திரத்தை எல்லையை தாக்குகின்ற போது எங்களுக்கும் பெரிய எதிர்காலத்தில் திருவண்ணாமலை துறைமுகத்துக்கும் சில பாதிப்புகள் ஏற்படலாம் என்ற அபாயம் இருக்கின்றது. அது உண்மையானது. குறிப்பாக நீங்கள் நாடாளுமன்றம் தொடர்பாக ஞாபகப்படுத்திலிருந்து நாடாளுமன்றம் தொடர்பாக சில விமர்சனங்கள் அண்மை காலமாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சயித் பிரேமதாசவினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக ஒரு அரசாங்கத்தை விமர்சிக்கின்றோம் என்ற போக்கை தாண்டி ஒரு யதார்த்தத்தை மீறிய விமர்சனங்களை அரசாங்கத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச சுமத்தி வருகின்றார் என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த அதாவது நாடாளுமன்றத்தில் அவர் கூறுகின்ற கருத்துக்கள் தொடர்பாக எவ்வாறாக அந்த விடயங்களை அவதானித்துக் கொள்கின்றீர்கள்? உண்மையில் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய சயித் பிரேமதாஸ் அவர்களின் இப்பொழுது எழுதிய கருத்துக்களை பார்க்கின்ற போது ஒரு அநாகரிகமாக அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு சிறுபிள்ளை தரமான கருத்தாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலே நாங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால் சயித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு அனுபவம் மற்றவர் என்பதை அவரே காட்டியிருந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு கோடபாய ராஜபக்ஷ அவர்களை வீழ்த்துகின்ற அந்த போராட்டம் இடம்பெற்ற போது அந்த ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு இவருக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர் அதை ஏற்கவில்லை. அதிலே பயந்திருந்தார். அதுக்கு பிரதான அந்த ரணிலுக்கு அந்த இடம் கிடைத்தது. ஆகவே அந்த ஆளுமை அற்றவர் என்ற ஒரு விடயத்தை ஏற்கனவே அவர் காட்டியிருக்கின்றார். இப்பொழுது அவர் ஏதோ கதைக்க வேண்டும், ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து விமர்சிக்க வேண்டும் என்பதை விட குற்றம் கூறுகின்ற நடவடிக்கை, எதிர்க்கட்சியை குற்றம் கூறுகின்ற ஒரு நடவடிக்கையிலே தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார். அப்போ அண்மையிலே வந்த எரிபொருள் அதாவது மின்சார தடைக்கு காரணம் அந்த நிலக்கரி சம்பந்தமாக தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்திருக்கின்றார் என்று 3 தடவை அவர் கருத்தை கூறியிருக்கின்றார். நிலக்கரியை பற்றி கூறுகின்றார், பல்வேறுபட்ட விடயங்களை கூறுகின்றார். அடுத்தது மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த விடயங்கள் ஒரு பொறுப்பற்ற முறையிலும் அதை ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு இப்பொழுது இருக்க வேண்டிய கடமை என்னவென்றால், ஒரு நாட்டிலே ஒரு பொருளாதார நெருக்கடி அல்லது உலக சூழ்நிலையில் ஒரு யுத்தம் ஏற்படுகின்ற போது எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஆளுங்கட்சியுடன் இணைந்து அல்லது சேர்ந்து நாட்டிலே நாங்கள் எவ்வாறு அந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவோம் என்ற விடயங்களை முன்னிலைப்படுத்த வேண்டுமே தவிர குற்றம் சாட்டுகின்ற விடயங்களை இப்பொழுது செய்வதற்கான காலச்சூழல் இல்லை. 159 ஆளுங்கட்சி தரப்பு இருக்கின்றது, 66 எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதிலே 12 கட்சிகள் இருக்கின்றது எதிர்க்கட்சியாக. ஆகவே இந்த பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி சயித் பிரேமதாஸ் அவர்கள் மற்றவர்களை வழிநடத்தி எதிர்க்கட்சியை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாண்பு இவருக்கு இல்லை என்று நான் நினைக்கின்றேன். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த ஆட்சி கதிரைக்கு வந்த ஒரு புதியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த உலகளாகிய நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றதில் அனுபவமற்றவர்கள் என்ற ரீதியிலும் அவர்கள் உற்றுநோக்கப்படுகின்றார்கள். அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கூடிய நெருக்கடி நிலைமைகள் தொடர்பாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கையாண்டு வருகின்ற இந்த விடயங்களை நீங்கள் எவ்வாறாக பார்க்கின்றீர்கள்? அவர்கள் இந்த படிப்படைகளில் இருந்து தங்களை மேலும் நகரத்தை கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது அவர்கள் தடுமாறுகின்றார்களா? தற்போதைய காலம் வரை இந்த நெருக்கடி நிலைமையை அரசாங்கம் எவ்வாறாக கையாண்டிருக்கின்றது? இதை நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். அண்மையில் விசேட உரை ஒன்று ஆற்றியிருந்தார் இறுதியாக ஜனாதிபதி அவர்கள். அதில் அவர் கூறுகின்றார், நாங்கள் நாட்டு மக்களை நல்ல முறையில் கொண்டு செல்வோம், நாட்டை முன்னோக்கி செல்கின்ற சக்தியை தாங்களிடம் இருக்கின்றது, வெறுமே அஞ்ச தேவையில்லை என்று கூறுகின்றார். அதில் அவர் கூறுகின்ற போது இந்த முக்கியமாக இந்த எரிபொருள் பற்றி கூறுகின்ற போது எரிபொருளுக்காக பல்வேறுபட்ட நிறுவனங்களுடன் தாங்கள் ஒப்பந்தம் செய்தாலும் கூட குறிப்பிட்ட நேரத்தில் அந்த எரிபொருளை பெற முடியாமல் இருக்கின்ற என்ற விடயத்தையும் அதிலே கூறியிருந்தார்.
இதில் நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் இந்த அனுபவம் என்பதும் ஆட்சி என்பதும் ஆட்சியிலே அதிகாரத்துக்கு வந்த பின்பு வருகின்ற விளைவுகளையும் பார்க்கின்ற போது அது இப்பொழுது இருக்கின்ற ஏவிபி அவர்கள் அனுபவமற்றவர்கள் அல்லது அதிகாரத்துக்கு புதிதாக இருக்கின்றார்கள் என்ற கருத்து அது உண்மை. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இந்த போர் சூழல் உலகமயமாக்கல் சம்பந்தமாக போர் சூழல் ஏற்படுகின்ற போது அது அனுராவா குமார திசாநாயக்காவாக இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், அல்லது மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது கோட்டபாய ராஜபக்சவாக இருக்கலாம். யார் ஜனாதிபதியாக ஆட்சி அமைச்சாலும் இன்னொரு அதை முன்னின்று சொல்வதற்கு அவங்களுக்கான ஒரு மனப்பாங்கு ஒரு தைரியம் என்பது எப்போதுமே வராது. ஏனென்றால் இந்த கொள்கை வகுப்பாளர்கள் அவருக்கு ஆலோசனை கூறுகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள், ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டில் குற்றம் கூறுகின்ற ஒரு விடயமாக இப்பொழுது இந்த மத்திய கிழக்கு போர் சூழல் இவர்களுக்கு பாதகமாக முன்கொண்டு செல்கின்றது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இவர்களின் கருத்துக்கள் ஆளுங்கட்சியில் இருக்கின்றவர்கள் அதை ஈடு செய்யக்கூடிய வகையில் அவர்கள் பல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். முன்னேற்பாடாக சில விடயங்களை கையாளுகின்றிருக்கின்றார்கள். அதில் இப்போ இந்த புதன்கிழமைகளில் ஒரு லீவு அரச விடுமுறையாக வைத்திருக்கின்றார்கள். இந்த அரச விடுமுறையும் புதன்கிழமையில் கொடுத்தால் மாத்திரம் எரிபொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் கட்டுப்படுத்தலாம் என்று அல்ல. ஆனால் படிப்படியாக சில விடயங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த போர் சூழல்கள் வருகின்ற போது ஒரு தளம்பல் நிலை ஏற்படும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நாங்கள் அனுபவ ரீதியாக நாங்கள் ஈழ விடுதலை போராட்டத்திலும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். வடகிழக்கில் இருக்கின்ற ஈழ விடுதலை இயக்கங்களுக்கு போராடுகின்ற போது கூட இவ்வாறான நிலைமையில் வருகின்ற போது ஒரு நாங்கள் இறுதி யுத்தத்திலே நாங்கள் வந்த அனுபவம் எல்லோரும் பார்த்திருந்தோம். அதுபோன்று நாடு ரீதியாக இலங்கையிலே எந்த நாடும் இலங்கைக்கு பாதகங்களாக இல்லாவிட்டாலும் அந்த நாடுகளின் போரின் தாக்கம் வருகின்ற போது இலங்கையில் இருக்கின்ற மக்களை அரவணைத்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய தலைமை இருக்க வேண்டும் என்பது உண்மை. ஆகவே இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று தெரியாது, நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை கூறுகின்றார்கள் என்பது உண்மை. அதுதான் உண்மை. அதேபோல் எங்களுடைய அயல்நாடாக இருக்கக்கூடிய இந்தியா இந்த விவகாரத்தை எவ்வாறாக கையாண்டு வருகின்றது? குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற பொது அண்மையிலே ஈரானுடனான ஒரு பேச்சுவார்த்தையை கூட இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மேற்கொண்டிருந்தார். இவ்வாறாக இந்தியா சர்வதேச விவகாரங்களில் இன்று ஒரு 2 நாடுகளுக்கு இடையிலே மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய நிபுணத்துவத்தை இன்று வளர்த்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த ஈரான் யுத்தம் தொடர்பான விடயங்களிலே இந்தியா இந்த விடயத்தை எவ்வாறாக கையாண்டு வருவதாக நீங்கள் அவதானிக்கின்றீர்கள்? ஈரானை இந்தியாவை பொறுத்த மட்டில் இலங்கையை பொறுத்த இந்தியாவை பொறுத்த மட்டுமல்ல எல்லா நாட்டை பொறுத்த மட்டும் இந்த போராட்டம் செய்கின்ற நாடுகளை விட்டு எல்லா நாடுகளும் சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும், அதுக்கு வாய்ப்பாக அதை பயன்படுத்த வேண்டும் என்று UN தொடக்கம் இந்தியா வரையும் அந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இந்தியாவை பொறுத்த மட்டில் ஈரானுடன் அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி அதை செய்கின்ற போது அல்லது ஈரான் இப்பொழுது அறிக்கை விட்டிருக்கின்றது, நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு தயாராக இல்லை, தங்கள் தலைவர் என்னென்று உச்சத்தலைவர் என்று சொல்கின்றார்கள், உச்சத்தலைவருக்கு தீர்த்து கட்டியபடியால் நாங்கள் அமெரிக்காவுக்கு அதற்கான ஒரு பதிலடி கொடுப்போம் என்ற நோக்கிலே அவங்களுக்கு இப்பொழுது ரஷ்யா உதவி கொண்டிருக்கின்றது. ரஷ்யா பல்வேறுபட்ட ஏவுகணைகளையும் போர் தளவாடங்களையும் உதவி கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த யுத்த நிறுத்தத்தை இணக்கப்பாட்டுக்கு வருவதாக இருந்தால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களும் ஈரானில் இருக்கிறவர்களும் முதலிலே உள ரீதியாக சம்மதம் தெரிவித்து அதுக்கு நாங்கள் தயார் என்கின்ற கூறுகின்ற போதுதான் இந்தியாவாக இருக்கலாம் அல்லது வேறொரு நாடாக இருக்கலாம் அந்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக செல்ல வேண்டியிருக்கின்றது. ஆகவே 2 பேரும் தங்களுக்கு எதிரும் புதிருமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்ற போது அது ஜெய்சங்கராக இருக்கலாம் அல்லது மோடியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் பல சிக்கல்களை முதலில் களைய வேண்டியிருக்கின்றது. ஆக இந்த முயற்சி தொடர வேண்டும். ஏனென்றால் இந்த யுத்தத்தை தொடர்ச்சியாக அவர்கள் கொண்டு சென்றால் அது இந்தியாவுக்கும் ஒரு பாரிய பின்னடைவு, இலங்கைக்கும் பாரிய பின்னடைவு, பெரிய பொருளாதாரத்தில் பெரிய பாரிய பின்னடைவுகள் ஏற்படும். ஆகவே இதை பல நாடுகள் சேர்ந்து, இந்தியா மாத்திரமல்ல பல நாடுகள் சேர்ந்து இந்த இதை கொண்டு வருவதற்கு இப்போ உலக போரிற்கு 2வது உலக மகா யுத்தத்துக்கு பிறகுதான் ஐநா அந்த போராட்டத்தின் காரணமாக தான் ஐநா சபை UN ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே இன்று அந்த போருக்கு பிறகு இப்பொழுது ஒரு பாரிய போர் ஏற்படுகின்ற போது UNக்கும் ஒரு கடமை இருக்கின்றது, ஐநா சபைக்கும் ஒரு கடமை இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை எவ்வாறு கொண்டு வர வேண்டும், எவ்வாறு அவர்களை இணக்கப்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்பது இன்னொரு நாடு தான் அதுக்கு முன்னுரிமை நின்று அதை செய்ய வேண்டுமே தவிர அது இந்தியாவாக கூட இருக்கலாம் அல்லது வேறு நாடாக கூட இருக்கலாம், அது செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்தியாவும் பல நாடுகள் அந்த பங்களிப்பு செய்வதை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் பார்த்து கொண்டிருக்காமல் அதை அடக்குவதற்கு அதை ஒற்றுமைப்படுத்துவதற்கு நாடுகள் வருவது அது நல்ல சகுனமாக தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதில்
நாடுகள் இந்த விடயங்களிலே தங்களுடைய ஈடுபாட்டை காட்பது தங்களுடைய நலன்களையும் பாதுகாப்பதற்காகத்தான் அதில் இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் பார்க்கின்ற போது 2ஆம் உலக யுத்தத்துக்கு பின்னர் உலகத்தினுடைய அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையை பொறுத்தவரையில் இந்த யுத்தங்களை குறிப்பாக அமெரிக்கா முன்னிறு நடத்துகின்ற யுத்தங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக மௌனம் காத்து வருகின்ற ஒரு சூழலை தான் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஐநாவை பொறுத்தவரையில் அமெரிக்கா என்று வருகின்ற போது ஒரு வலுவற்ற அமைப்பாக மாறிவிடுகின்றது. இந்த போக்கு தொடர்பாக உங்களுடைய கருத்து எவ்வாறாக இருக்கிறது? இல்லை, உண்மையில் அது நல்ல கருத்து. ஏனென்றால் இந்த அமெரிக்காவை பொறுத்த மட்டில் எந்த நாட்டுக்கும் அடிபணிவதல்ல, அடிபணிவதாக நாங்கள் பார்க்கவில்லை. தாங்கள் ஒரு சண்டிகன் அல்லது ஒரு சக்தி வாய்ந்த, எல்லா நாட்டுக்கும் சக்தி வாய்ந்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்களின் பலம், அது ஆயுத பலம், அதுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கணும். சிலது நகைச்சுவையாக கூட இருக்கலாம், சிலது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். அவர் இந்த அவர்களை அடக்கக்கூடிய விதத்தில் அந்த அந்த தலைமையை, அந்த நாட்டின் தலைமையை தங்களின் வசத்துக்கு கொண்டு வரக்கூடிய கட்டுப்பாடு ஐநா சபையில் இல்லை. அதுதான் உண்மை. ஏனைய நாடுகளுக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கின்றது. என்னவென்றால் அமெரிக்கா சில நேரம் தலையிட்டு தங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்பதால் மற்ற நாடுகள் ஐநா சபையை ஏற்றுக்கொள்கின்றது. ஆனால் ஐநா சபையில் இருக்கக்கூடிய அமெரிக்கா என்பது அவர்களுக்கு எந்த நாட்டுக்கும் கட்டுப்படுவதில்லை. அமெரிக்கா பொறுத்தவரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், யுஎன்னுக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டுக்கு அவர்கள் சில, அதுக்கும் இப்போ இருக்க ஜனாதிபதி மிகவும் ஒரு கடினமான போக்குடையவராக இருக்கின்றார். ஆகவே இந்த மௌனம் என்பது வெளிப்படையாக மௌனமாக தெரிந்தாலும் கூட என்னை பொறுத்த மட்டில் வெளிப்படையில் மௌனத்தை காட்டிக்கொண்டு உள்ளாந்தமாக சில நடவடிக்கை எடுக்கின்றார்கள் அல்லது எடுப்பார்கள். அது வெளியில் வராமல் இருக்கலாம், செய்திகளில் ஊடகங்களிலே கொடுக்காமல் இருக்கலாம் என்ற கருத்தும் இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது 61வது மனித உரிமை ஐநா சபையிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்போ இதில் இப்போ எங்களை பிரச்சனை, ஈழத்தமிழர்களின் பிரச்சனை கூட இப்பொழுது தாழ்த்தக்கூடிய, காலம் கடத்தக்கூடிய விதமாக இந்த போர் அமைந்திருக்கின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஈழத்தமிழர்களின் மனித உரிமை ஆணையத்திலே ஒரு பிரச்சனை வருகின்ற போது இன்னும் ஒரு நாட்டில் பிரச்சனை அங்கே வந்தால் தடுக்கின்ற மறைக்கின்ற ஒரு விதம் ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல் இப்பொழுது இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டித்தான் இருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களுக்கு தங்களை முன்னிலைப்படுத்தி குரல் கொடுக்கின்றவர்களாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் இந்த போர் நடவடிக்கை தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களையும் அவர்கள் குறிப்பிடவில்லை. குறிப்பாக இந்த நேட்டோ படையை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கும் அல்லது இஸ்ரேலுக்கும் மறைமுகமான ஒரு ஆதரவை வழங்கி கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளும் ஒரு இரட்டை விடம் கொண்டுகின்ற ஒரு முகத்தோடு தான் செயற்படுகின்றார்களா? அவர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக உங்களுடைய கருத்தை பாராக அமையும். ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த மட்டில் பொதுவாகவே எல்லா நாடுகளிடம் இணக்கப்பாட்டுடன் செல்கின்ற ஒரு பண்பாக ஐரோப்பிய நாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த போர் தொடர்பாக ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த மட்டில் தாங்கள் இந்த விடயங்களை நேரடியாக ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த மட்டிலும் எந்தெந்த நாடு, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டுக்கு சார்பாகத்தான் இருக்கும். இப்போ ஈரானும் அமெரிக்காவும் போர் செய்து கொண்டிருக்கின்றது என்றால் ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சில நாடுகள் சிலருக்கு ஆதரவாக இருக்கும். சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் அதை மறுத்துக் கொள்வார்கள். ஆனால் யுத்தம் என்று வருகின்ற போது அதை நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் ஐரோப்பிய யூனியன், ஐரோப்பிய நாடுகளுக்கு அந்த பங்கிருக்கும். ஆனால் அவர்கள் செயல்பாடு என்பது, உதாரணமாக ஐரோப்பிய நாட்டில் இருக்கக்கூடிய கனடா, சுவிட்சர்லாந்து, அப்படியான நாடுகள் சுவிட்சர்லாந்து மீது அறிக்கை விட்டிருக்க நினைக்கிறேன், இந்த போரை நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்துக்களை உள்வாங்குகின்ற மனோபக்குவம் என்பது அமெரிக்காவை பொறுத்த மட்டில், ஈரானை பொறுத்த மட்டில் உள்ளுக்கு இருக்கின்றதா என்பதை அவர்கள் நாங்கள் அறிய முடியாமல் இருக்கின்றோம். ஏனென்றால் அவர்களின் போர் என்றது அவர்களின் ஆயுத பலத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ என்னை பொறுத்தவரை இந்த போர் நிறுத்துவதாக இருந்தால் ஏதோ ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடக்கி அந்த தாங்கள் பலவீனம், அவர்கள் பலமானவர்கள் என்பதை காட்டுகின்ற அந்த ஒரு சக்தியாகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றது. எந்த விதத்தில் முடியும் என்று தெரியாது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த மட்டிலும் அவர்கள் கரிசனை எடுப்பார்கள் என்றாலும் கூட அந்த ஐரோப்பிய ஒன்றியங்கள் கூறுகின்ற கருத்துக்களை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் அடுத்த பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடயங்களோடு நாங்கள் இலங்கையினுடைய உள்விவகாரம் தொடர்பாக பார்க்கின்ற போது தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கட்சிகளை பொறுத்தவரையில் அரசாங்கம் ஈரானுக்கு சார்பான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றார்கள். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு அணிசேரா நாடுகளாக இருக்கக்கூடிய இலங்கை ஒரு நாட்டுக்கு சார்பான முடிவுகளை எடுக்க முடியாது. ஆனால் மிக மோசமான முறையிலே இந்த எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கட்சிகள் இருக்கக்கூடிய சிலர் அரசாங்கத்தை விமர்சித்து வருவதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த அவர்களுடைய விமர்சனங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறாக இருக்கிறது? இல்லை, என்னை பொறுத்தமட்டும் என்னவென்றால், ஈரானுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்றது உண்மை, சரியா?
ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டில் நடுநிலையாகத்தான் இருக்க வேண்டியிருக்கின்றது. இப்போ இலங்கைக்கு உதவி வழங்குகின்ற நாடுகள் எல்லா நாடுகளும் உதவி வழங்குகின்றது. இப்போ குறிப்பாக நாங்கள் ஈழத்தமிழர்களை எடுத்து நோக்கமாக இருந்தால் இந்த இறுதி யுத்தத்தில் 21 நாடுகளுக்கு மேல் இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்தது. இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்து ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்தவர்கள் தான் இப்பொழுது மோதிக்கொண்டிருக்கின்றார்கள் இருவரும். ஆக ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் யாரும் எங்களுக்கு நண்பன் அல்ல அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்விலே. ஆனால் முஸ்லீம் மக்களை பொறுத்த மட்டில் எப்பொழுதும் அந்த ஈரானிய நாட்டுக்கு ஒரு பற்றாக இருந்த ஒரு வரலாறு இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த மட்டில் ஈரான் தலைவர் தங்களின் தலைவராக பார்க்கின்ற ஒரு மனப்பாங்கு இஸ்லாமிய மக்களுக்கு இலங்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கம் அவர்களை எதிர்க்க வேண்டும் அல்லது அதுக்கான கண்டன அறிக்கை விட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பது அவர்கள் மனோநிலை சரியாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஏபிபியை பொறுத்த மட்டில் முஸ்லீம் கட்சியின் ஆதரவை பெற்று அவர்கள் ஆட்சி அமைக்கவில்லை. இதில் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். இது ரணிலா இருந்தால் அல்லது கோட்டபாய ராஜபக்ஷவாக இருந்தால் அல்லது மஹிந்த ராஜபக்ஷவாக இருந்தால் அல்லது மைத்திரியாக இருந்தால் அவர்கள் சில நேரம் அந்த முஸ்லீம் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக சில பட்டும் பட அறிக்கையில் விட்டிருப்பார்கள். ஆனால் அனுராக் குமார் திசாநாயக்கையை பொறுத்த மட்டில் அவரின் நடவடிக்கை என்பது அமெரிக்காவையும் பார்க்கக்கூடாது, ஈரானையும் பார்க்கக்கூடாது, தங்களின் நாட்டின் நலனுக்காக அந்த விடயத்திலே நாங்கள் உள்விகாரமாக பார்த்து கொள்ள வேணும், எவரை நாங்கள் ஆதரிக்கவும் கூடாது, எதிர்க்கவும் கூடாது என்ற விடயத்தை அவர் கொண்டு செல்வது அது சரியான விடயம், என்னை பொறுத்தமட்டில் சரியான விடயம். ஆனால் முஸ்லீம் மக்களை பொறுத்த மட்டும் ஒரு இன ரீதியாக அவர்கள் செய்யவில்லை என்கின்ற அந்த அந்த கோரிக்கையை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்காக பல தடைகளை இப்பொழுது அந்த அறிக்கை கூட நான் ஏற்கனவே சொன்னது. இப்போ இப்தார் பெருநாளுக்கு ஜனாதிபதி ஒரு அழைப்பை கொடுத்திருக்கின்றார். அதுக்கு கூட நாங்கள் போக மாட்டோம் என்று அதில் பகிஷ்கரிக்க காட்டுகின்றார். அந்த காட்டுகின்றதால் ஜனாதிபதியோ அல்லது ஆட்சியாளர்களோ அதில் சோர்ந்து விட போவதில்லை. ஆனால் இந்த செய்தி என்பது இவர்கள் எதிர்க்கின்றார்கள் என்பதை அவர்கள் முஸ்லிம் நாடுகளுக்கு ஒரு செய்தியாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அரசியல் ரீதியாக அது கொடுப்பதை நாங்கள் அது பிழை என்று நாங்கள் சொல்லவில்லை. அவர்கள் கொடுக்கத்தான் வேணும். அதற்காக இலங்கை அரசாங்கம் அதுக்கு அடிவணியணும் என்றும் நாங்கள் நினைப்பது தப்பென்று நான் நினைக்கின்றேன். அதே போன்று தற்போது இந்த எரிபொருள் நெருக்கடி நிலைமை நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கியூஆர் சிஸ்டம் மூலமாக நாங்கள் இந்த எரிபொருளை உரிய முறையிலே அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அரசாங்கம் திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான குறைபாடுகள் தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் நாடாளுமன்றத்திலும் அமர்வுகளிலும் முன்வைக்கப்படுகிறது. இந்த எரிபொருள் தொடர்பாகவும் இவை எதிர்காலத்திலே இலங்கையிலே கையிருப்பில் வைத்திருக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அரசாங்கம் எடுத்து வருகிற நடவடிக்கைகள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறாக இருக்கிறது? இப்போ எரிபொருளை பொறுத்த மட்டில் நீங்கள் இது ஒரு முதலாவது விடயமில்லை. 2019 பிறகு நினைக்கிறார். கோவிட்-19 இதுக்கு பிறகு எரிபொருட்கள் இங்கே வருவது தடையாக இருந்தது. இந்த கியூஆர் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டது. அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் ரணிலாக இருந்தாலும் கியூஆர் சிஸ்டம் இருந்தது. அதில் ஒரு மக்களை திருப்திப்படுத்த முடியாத அளவில் இருந்தது. இப்பொழுது இந்த அது உலகப் போர்களுக்கு இல்லை, உலகப் போராக இருக்கவில்லை. இந்த நோய் சம்பந்தமாக அந்த பிரயாணங்கள் செய்ய முடியாததால் எரிபொருட்களும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அது உண்மை. இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்னவென்றால் இந்த போர் சம்பந்தமாக எரிபொருளை கொண்டு வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கின்றது. அதை இருக்கின்ற எரிபொருளை பகிர்ந்தளிப்பதற்காகத்தான் இந்த இருக்கின்ற அரசாங்கம் ஒவ்வொரு திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற இந்த கியூஆர் சிஸ்டம் அல்லது அது மூலமாக. ஆனால் மக்களை பொறுத்த மட்டில் பல்வேறுபட்ட நெருக்கடிகள் மத்தியிலே பல ஐஸ்வர்யங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை. ஆனால் இதை எவ்வாறு சீர் செய்வது என்பதற்காகத்தான் சில அவர்களின் அரசாங்கங்கள் சில நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த புதன்கிழமை பிரயாணம் செய்வால் 25% எரிபொருள் ஏதோ மிச்சப்படுதாம் என்று அவங்க ஒரு கணக்கு நான் பார்த்து நான் அதை நாங்கள் மீதி எடுக்கக்கூடியதாக இருக்கு சொல்லப்படுகின்றது. எந்த வகையில் என்று தெரியாது. இதை நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த இலங்கையில் இருக்கின்ற துறைமுகங்களில் திருகோணமலை துறைமுகம் பிரசித்தி பெற்றது. திருகோணமலை துறைமுகத்திலே இந்த எண்ணெய் குதங்களை தக்க வைக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றது. இப்பொழுது வந்து பழுதாகி இருக்கின்றது. 2000 ஆண்டு அதே இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற ரணில் உரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்று நேற்று கூறியிருக்கின்றார். அதையும் ஜேவிபி தான் பிழைவிட்டது. 2002 ஆண்டு இதை திருத்துவதற்காக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு பிரேரணையை கொண்டு வந்தார். அது செய்யவில்லை. பிறகு 2024 அதை கொண்டு வந்தால் அது செய்யவில்லை. இன்று அந்த குலத்திலே அதை நாங்கள் திருப்திப்படுத்தி இருந்தால் வெளிநாட்டில் இருக்கின்ற அந்த எண்ணெய்களை அங்கே சேகரித்து வச்சிருக்கலாம். வருஷ கணக்கிலே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அது தவறு விட்டது ஜேவிபி என்று அவர் அதையும் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தின் மேல் பழி போடுகின்றார். ஆனால் ஜேவிபி என்பது அப்பொழுது அரசாங்கம் அல்ல, அது ஒரு சாதாரண ஒரு கட்சி. அப்போ சாதாரண ஒரு கட்சியை மீறி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அவர்கள் செய்யவில்லை என்று அவர் சொல்லவில்லை.
அல்லது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் அது செய்யவில்லை, மைத்திரிபால சிறிசேன ஆட்சியிலே செய்யவில்லை. எங்கே குறைபிடிக்கின்றார்கள் என்றால் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தின் மீது குறைபிடிக்கின்றார்கள். ஆகவே இந்த அது யாரில் குறைபிடித்தாலும் அது பிரச்சனை இல்லை. இந்த திருகோணமலை துறைமுகத்தை அவர்கள் வளப்படுத்தி இருந்தால் இந்த எரிபொருளிலே கூடிய பாதிப்பு ஏற்படாமல் சேகரிக்கக்கூடிய நிலைமை இருந்திருக்கும் என்பது ஒரு விடயம். இரண்டாவது விடயம், இந்த எரிபொருளை கொள்வனவு செய்யக்கூடிய நிதி நிலைமை. இவர்கள் சிலதை உதவியாடுகின்றார்கள், நன்கொடையாடுகின்றார்கள், கடன் அடிப்படையில் எடுக்கின்றார்கள். ஆகவே அந்த ஒப்பந்தங்கள் செய்கின்ற போது அதை ஏற்கனவே செய்து அதுக்கான வழியை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பது ஒன்று. ஆனால் இப்பொழுது திடீரென்று போராட்டம் ஏற்பட்டதுக்கு பிறகு இருக்கிறதை நாங்கள் சமாளிப்பதாக இருந்தால் சில கஷ்டங்கள் மக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது என்னை பொறுத்த மட்டும் ஏவிபி ஆக இருக்கலாம், அல்லது ரணில் ஆக இருக்கலாம், அல்லது யார் அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு குறை இல்லாமல் இருந்திருக்காது. எரிபொருளை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இல்லை. ஆனால் கடந்த கியூஆர் சிஸ்டத்துக்கும் இப்பொழுது இருக்கின்றதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றது. புதுசாக இன்னும் அது சேர்த்துக்கொள்ளப்படவில்லை என்ற குறை இருக்கின்றது ஒரு விடயம். எல்லோருக்கும் அது கொண்டு செல்லவில்லை என்ற விடயம் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது அந்த ஓரளவு அதை திருப்திப்படக்கூடிய அளவில் எரிபொருட்கள் வருமா என்ற கேள்வியும் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நேற்று ஜனாதிபதி அவர்கள் ஏதோ அதிலே கூறுகின்றார், அந்த உரையிலே வழியாக கூறியிருக்கின்றார் என்னவென்றால், நாங்கள் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம், அவர்கள் தருவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கொண்டு வருகின்ற கடல்வழி பாதையில் சில சிக்கல் காரணத்தில் இன்னும் சில இதில் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் நாங்கள் எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார். எந்த வகையில் என்று தெரியாது. ஆனால் அது இப்போ இலங்கையை மாத்திரமல்ல, இதைவிட கூடுதலாக இப்போ இந்தியாவில் இந்த எரிபொருளில் பல சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆக எல்லா நாட்டிலும் இந்த வளம் இல்லாதபடியால், அந்த எண்ணெய் வளம் என்பது இல்லாத காரணத்தினால் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்போ இந்தியா கூட சில உதவிகளை எரிபொருளை உதவி செய்வதாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் சில தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு வகையிலே உலகளாவில் ஏற்பட்ட நெருக்கடி நிலைமைகள் இவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று ஒரு வருடம் கடந்திருக்கும் நிலையில் இன்னமும் கூட நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற இந்த திருவோணமலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் குதங்களாக இருக்கலாம், நாட்டில் இருக்கக்கூடிய மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அனல் மின் நிலையங்களை அதிகரிக்கின்ற விடயங்களாக இருக்கலாம். இந்த விடயங்கள் தொடர்பாக எந்த விதமான ஒரு அபிவிருத்தி பணிகளையும் இவர்கள் முன்னெடுக்கவில்லை. 2 வரவு செலவு திட்டங்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக தற்போது இந்த எண்ணெய் தட்டுப்பாடு வருகின்ற போதும் கடந்த கால அரசாங்கங்களை குற்றம் சுமத்துவதைத்தான் ஒரு காரணமாக வைத்திருக்கின்றார்கள். தாங்கள் எவ்வாறு எதிர்க்கட்சியில் இருந்த போது குற்றங்களை சுமத்தினார்களோ தற்போது ஆட்சி கைவசம் இருக்கிறது, 3/2 பெரும்பான்மை இருக்கிறது. ஆனால் இந்த திட்டங்கள் நாட்டினுடைய அத்தியாவசியமானவை என்று இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் இந்த விடயங்களை செய்யாமல் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருப்பது ஒரு சரியான ஒரு விடயமா? இதில் என்ன நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது, இந்த ஏவிபி அரசாங்கம் நீங்கள் பார்க்க தேர்தல் விஞ்ஞாபனம், தேர்தல் பிரச்சாரங்களிலே கூறப்பட்ட எதுவுமே செய்யவில்லை. முதலாவதாக அவர்கள் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம் என்று சொன்னார்கள். சிறை கைதிகள், நாங்கள் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை சிறை கைதிகளை விடுதலை செய்வதாக கூறியிருந்தார்கள். மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று கூறியிருந்தார்கள். தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீவை தருவோம் என்று கூறியிருந்தார்கள். அதைவிட புதிய அரசியல் யாப்பு கொண்டு வருவோம் என்று கூறியிருந்தார்கள். இதொரு விடயம். அதைவிட நீங்கள் கூறுகின்ற போது, ஏற்கனவே கூறுகின்ற போது பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பல இருந்தாலும் கூட அவர்கள் தங்களின் அரசியலை தக்க வைப்பதற்காகவும் தாங்கள் அடுத்த தேர்தலில் வெல்வதற்காக ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டுதான் இப்போ கிராமிய ரீதியாக சில உறுப்பினர்களை நியமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் யாழ்ப்பாணத்திலே பார்ப்பீர்களாக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அங்கு அமைச்சு பதவி இல்லை. தேசிய கட்சியிலே, தேசியத்திலே பிரதி அமைச்சர் கூட இல்லை. சரி, மாவட்ட குழு தலைவர் கூட இல்லை. ஆனால் அவங்களை திருப்திப்படுத்த என்ன செய்கிறார்கள் என்றால், ஆளுநருக்கு கீழே அவர்களை வைத்து ஏதோ அமைச்சு பதவி என்று எழுதப்படாத அமைச்சு பதவிகளை கொடுத்து கொண்டு யாழ் மக்களை பேய் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். யாழ் மாவட்ட மக்களிலே தாங்கள் அபிவிருத்தி செய்கின்றோம். இந்த அபிவிருத்தி செய்வதற்கு அவர்களை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அரசாங்கம் ஒதுக்கணும், அதை செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் கிழக்கு மாநிலத்தை பொறுத்த மட்டில் அவ்வாறான நடவடிக்கை இல்லாமல் ஏதோ அவர்களும் அவங்களோட கட்சி உறுப்பினர்களை எல்லாம் கிராம ரீதியாக அமைத்து அவர்களை கட்சியை பலப்படுத்துவதற்கான அரசியல் தான் இந்த 2 வருஷமாகும். 1.5 வருஷம் முடியுது. 1.5 வருஷமும் அந்த கட்சியை பலப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்காக சில விடயங்களை, சில அபிவிருத்தி விடயங்களை அவங்க இப்போ நினைக்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த நிதி ஒதுக்கீடுகள் படிப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட விடயங்கள் செய்யவில்லை. இந்த வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டில் கிழக்கை விட வட மாகாணத்து மக்கள் குறியாக இருந்து கொண்டு சில விடயங்களை, விளையாட்டு மைதானங்களாக இருக்கலாம் அல்லது வீதிகளாக இருக்கலாம், பல்வேறுபட்ட விடயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எதிர்பார்த்தது ஒன்றையும் மக்களுக்கு செய்யவில்லை. இந்த செய்வதெல்லாம் தங்களின் அரசியலைக்கான ஒரு ஆதரவை பொறுத்து அடுத்த
மாகாண சபை தேர்தலில் அல்லது ஏதோ ஒரு தேர்தலில் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அபிவிருத்தியை தவிர மக்களுக்கான அபிவிருத்தியை இதுவரை செய்யவில்லை என்பது உண்மை. அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இவ்வாறான ஒரு நிலைமைகள் நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த நெருக்கடி நிலைமைகள் சார்ந்த எங்களுடைய இந்த தமிழ் தேசிய அரசு சார்ந்த சில விடயங்களை நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியில் பேசிக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பான விடயங்கள், புதிய அதாவது அரசை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய PST என்கின்ற புதிய பயங்கரவாத தடுப்பு சட்டமாக இருக்கலாம். இந்த விடயங்களை அரசாங்கம் ஒரு பக்கத்திலே கொண்டு வருவதிலே மும்முரம் காட்டுகிறார்கள். ஆனால் இந்த பொருளாதார அபிவிருத்தி இருக்கிற போது நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி பணிகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் இல்லை. இவர்களும் பழைய அரசாங்கத்தினுடைய பாதையில் தான் பயணிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் இந்த கருத்தை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்லை, இவர்களும் அந்த நிச்சயமாக அந்த வடகிழக்கு மக்களின் இனப்பிரச்சனை என்று வருகின்ற போது எல்லோரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களின் ஒரு அரசியல் தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் அல்லது ஈழத்தமிழர்கள் ஏன் மாகாண சபை தேர்தலை கூட நான் எழுதி வச்சுக்கொள்ளேன். அன்றைக்கு இதிலே வச்சு ஒரு 2 வருஷத்துக்கு சொன்னால் மாகாண சபை தேர்தல் நடக்காது. இப்போவும் சொல்கிறேன் நடக்காது. ஏனென்றால் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு பலம் ஒரு ஷாட்டு வந்தது. இப்போ எரிபொருள் ஷாட்டை வைத்து புதன்கிழமையில் போக வேணான்றது முதல் கட்டம். 2ஆம் கட்டம் இப்போ நான் எதிர்பார்த்த நேற்று அவர் பேசக்கூடாது பேசிட்டு பாராக்க மாட்டோம் மாகாண சபை தேர்தலை பற்றி அவர் பேசவில்லை. இவ்வாறு இந்த எரிபொருள் தடைகள் வருகின்ற போது ஒரு 2 வார்த்தையால் சொல்லுவாங்க என்னென்னா அது எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கின்ற நேரத்தில் மக்கள் அதுக்கான வாய்ப்பு இல்லாத போது நாங்கள் தேர்தலுக்கு முன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது பொருளாதாரம் இல்லை என்றதை கொண்டு அதை தடுக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது இறுதியாக மாகாண சபை தேர்தலுக்காக ஒரு சபையும் கூட அமைச்சிருக்காங்க, ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு. இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் நேற்று 4 பேர், இலங்கை தமிழ் கட்சி பிரதிநிதி ஒருவர், முஸ்லீம் காங்கிரஸ் பிரதிநிதி ஒருவர், ஐக்கிய மக்கள் சக்தி பிரதிநிதி ஒருவர், மலையக பிரதிநிதி ஒருவர், 4 பேர் என்னத்தை கூறியிருக்கின்றார் என்றால் இந்த பாராளுமன்ற குழுவை நீங்கள் அமைத்ததன் நோக்கம் இதை இழுத்தடிப்பதற்காக என்ற ஒரு வினாவை அவங்களிடம் விட்டிருக்கின்றார். அப்போ அந்த நல்லா தெரியும் அந்த பாராளுமன்ற குழு ஏன் அமைச்சது என்றது தெரியும். இந்த பாராளுமன்ற குழுவிலே இருக்கிறவர்கள் அந்த குழுவிலே போய் இதுக்காகத்தான் நீங்கள் அமைத்தீர்கள் என்று சொல்கிற அளவுக்கு தான் அந்த குழுவில் இருக்கிறவர்களும் இருக்கின்றார்கள். இந்த பாராளுமன்ற குழுவை அமைச்சது எவ்வாறு தேர்தலை முன்னின்று கொள்வதற்கான விரைவாக என்ன அதில் தடை இருக்கின்றது தான் கலைக்க வேண்டுமே தவிர அதிலே வைத்து குற்றம் சொல்வது தான் இருக்கின்றார்கள் 4 பேர் என்பது ஒரு விடயம். அதுக்கு அவர் கூறிய பதில் என்னவென்றால் ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட உள்ளூராட்சி சபை அந்த மாகாண சபை சட்டத்தில் இருக்கின்ற சிக்கல்களை நாங்கள் மீளவும் ஆராய வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் அடுத்த கூட்டத்தில் இதை பற்றி யோசிப்போம் என்று கூறுகின்றார்கள். அப்போ இதிலே நாங்கள் பார்க்கின்ற 2 விடயம் என்னவென்றால் இந்த பழைய முறையில் தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்திருந்தால் அதை ஏற்கனவே செய்திருக்கலாம். ரணில் விக்ரமசிங்க காட்சியிலே செய்திருக்கலாம் அல்லது இப்பொழுது இவர் செய்திருக்கலாம். அவர்களோட நோக்கம் இதை இழுத்தடித்து கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் உண்மையை அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவை ஏற்படுத்தியிருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த பொருளாதார நெருக்கடியும் எரிபொருள் நெருக்கடியும் மத்திய கிழக்கு யுத்தமும் அவர்களுக்கு சாதகமாக அவர்களுக்கு சாதகமாக இல்லை, இந்த தேர்தலை பிற்போடுவதற்கு சாதகமாக இதை பயன்படுத்துவார் என்று நான் நினைக்கின்றேன். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியாக குறிப்பாக இந்த நெருக்கடி நிலைமைகளை உணர்ந்து மக்கள் எவ்வகையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், குறிப்பாக ஒரு வகையிலே பார்க்கின்ற போது தற்போது நாட்டிலே தேவையான டாலர் இருக்கின்றது, ஆனால் எரிபொருள் இல்லை என்பது ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. ஆனால் மக்களை பொறுத்தவரையில் தேவைக்கு அதிகமாக எரிபொருளை வேண்டி சேமித்துக் கொள்கின்றார்கள் என்று தொடர்ச்சியாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் கூட நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. 1.5 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் வெறுமனே ஒரு நாளில், அதாவது வெறுமனே 9 நாட்களுக்குள் வேண்டி முடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறாக மக்களும் ஒரு தங்களுடைய இந்த நெருக்கடி நிலைமைகள் தொடர்பான விடயங்களிலே ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் கரிசனை இல்லாமல் செயற்பட வருகின்றார்கள். நீங்களும் ஒரு மக்கள் பிரதிநிதியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிற ஒருவர் என்ற அடிப்படையிலே மக்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஆலோசனை எவ்வாறாக இருக்கும்? இல்லை, உண்மையிலே மக்களை பொறுத்த மட்டும் சிந்திக்க வேண்டிய விடயம்தான். நேற்று நானும் ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு வீட்டிலே 3 பீப்பாக்களில் பெட்ரோல் பிடிச்சிருக்கிறார். அதெல்லாம் தேவையற்ற ஒரு விடயம்தான். ஏனென்றால் இந்த மற்றவர்களையும் மக்கள் என்று கருதி நாங்கள் அதை விட்டு கொடுக்கின்ற ஒரு மனப்பாங்கு வேணும். எல்லோரும் மக்கள் என்ற ஒரு மனப்பாங்கு அது நம்மளோட மக்களிடம் இல்லை, அது மனிதர்களிடம் அந்த மனப்பாங்கு இல்லை. ஆனால் ஒரு போர் சூழல் அல்லது இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழல் வருகின்ற போது நாங்கள் முதலில் கவனிக்க வேண்டியது எங்களுக்கு அல்லது மற்றவர்களை நாங்கள் காப்பாற்றக்கூடிய அளவில் அந்த விடயங்களை மனோரீதியாக அதுக்கு மனோநிலையிலே நாங்கள் அதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உண்மையில் இந்த இதில் பிரதானமாக இருப்பது 2 பிரச்சனை தான். ஒன்று எரிபொருள், அடுத்தது எரிவாயு. இது 2 தான் இப்பொழுது வீட்டுக்கு ஒரு அத்தியாவசியமாக இருக்கிறது. அடுத்தது மின்சாரம். இந்த மின்சாரமும் இப்பொழுது
நிலக்கரி பிரச்சனையில் ஒரு அதுவும் இப்போ நேற்று சவால் விட்டிருக்கிறார், ஒரு மாத்தியால் அதை மூடப்படுமோ கரண்ட் இல்லைன்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கருத்துக்கள் வருகின்ற போது நாங்கள் எங்களை அதில் எவ்வாறு சேகரிக்கப்பட வேண்டும், எவ்வாறு அதில் ஈடு செய்யப்பட வேண்டும், எவ்வாறு மற்றவர்களுக்கும் அந்த இடம் கொடுக்க வேண்டும் என்ற மனோப்பாங்கிலான் நாங்கள் வளர்க்கலாமே தவிர சட்ட ரீதியாகவோ அல்லது அவ்வாறான இடத்திலே அதில் நாங்கள் முன்னெடுத்து செல்ல முடியாது. அதே நேரத்தில் எல்லோருக்கும் பங்கு இருக்கின்றது. இப்போ பொது நிறுவனங்களாக இருக்கலாம், சமய ஸ்தானங்களாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், பொது அமைப்புகளாக இருக்கலாம், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கலாம். அவர்கள் மற்றவர்களுக்கு விழிப்பூட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தாங்களும் மக்கள் மற்றவர்களுக்கும் அதை விழிப்பூட்டி இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பொதுவான ஒரு கொள்கையின் அடிப்படையில் பிழையை மற்றும் பிடிக்காமல் மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து செல்ல வேண்டும் என்ற மனப்பாங்கு எங்களுக்குள்ளே வளர வேண்டும். அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். தனியார் மக்கள் பிரதிநிதியால் மட்டும் அது முடியாது. அவர் அந்த குடும்பத்திலிருந்து வர வேண்டும், குடும்ப பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், அந்த இதில் சொல்ல வேண்டும். அதை விட இந்த தேவையற்ற பிரயாணங்கள், அந்த தேவையற்ற பிரயாணங்கள் என்று கூறுகின்ற போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இளைஞர்களை பொறுத்த மட்டில் பல்வேறுபட்ட விடயங்களுக்காக வீணாக பிரயாணங்கள் செய்வது. தேவைக்கு பிரயாணம் செய்வது என்பது ஒன்று, தேவையற்ற பிரயாணங்களை குறைக்க வேண்டும். இந்த எரிபொருட்களை மீதிப்படுத்துவாங்க, தேவையற்ற பிரயாணங்கள். அடுத்தது நாங்கள் வளமையாக ஊசுத்துவர அல்லது ரிப் போவது, ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒவ்வொரு இடங்களுக்கு போய் பார்வையிடுவார்கள். அதை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும். ஏன்னால் அதனாலெல்லாம் இந்த எரிபொருள்கள் வீணாக செல்லப்படுகின்ற அந்த விடயங்களை சிந்திக்க வேண்டும். அடுத்தது இந்த களியாட்ட நிகழ்வுகள், மற்ற நிகழ்வுகள், அதையும் நாங்களும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் சிலதை குறைத்து அதை செய்கின்ற போது சிலதை மீதிப்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக பல விடயங்கள் தொடர்பாக பார்த்துக்கணும். குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி நிலைமை, அவற்றினுடைய தாக்கம் எவ்வாறு எங்கள் மத்தியில் இன்று எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது என்று பல விடயங்களை பார்த்துக் கொண்டோம். எங்களுடைய அழைப்பு நிகழ்ச்சி இன்று கலையகத்துக்கு வருகிறது. பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியமைக்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து மற்றொரு சனிக்கிழமை பொழுதில் நெற்றிக்கண் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடுவற்று நான் கீர்த்தனன். வணக்க நேயர்களே.